ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இது செய்ய மாட்டாங்கன்ட்டு வீட்டு முன்னாடி வந்து காய் இருக்காது இருக்காரு. அதையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் காய்கள்லாம் வாங்கி வச்சுட்டேன். சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு ஃப்ரீ ஒர்க்கிங்க திரிவா இவங்களுக்கெல்லாம் தானே இன்றைக்கி லீவு, அதனால் வேலை செய்கிறாங்க. இவர் இப்போ தான் வர்றாரு. தெரியல எதுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணல. இந்த ஒரு ஜானை மட்டும் தொடச்சிட்டு விட்டுட்டாரு. செஞ்சு கலப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் இளநீ குடிக்க வந்தாச்சு. நேற்று கொண்டு வந்தாங்கல்ல அந்த இளநீ. டீக்ஸ் இதுக்கு சொம்பில் ஊற்றி குடித்தாலாம் பிடிக்காது, அப்படியே குடித்தா தான் பிடிக்கும். செடியை நேரம் குடிக்க முடியாதனால சொம்பில் வாங்கிட்டான். எப்படி அந்த இளநீ தேங்காய் வெட்டின உடனே ஏன் தண்ணி என்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கு ஓடிட்டான் பாருங்கள். இன்னும் அரசம் தண்ணி இருக்குது, ஆனால் அவனுக்கு இளநீ சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்காதனால ஓடிட்டான். கரெக்டாக 4 இளநீ தான் இருந்துச்சு. 4 பேர் ஒவ்வொன்று குடிச்சாச்சு. அதில் கடைசியாக எனக்கு தான் குறும்ப உள்ளே ஒன்றுமே இல்லை, தண்ணியுமே லைட்டாக கசப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சும்மா தான் இருந்தவனுக்கு இதுவே போதுங்கிற மாதிரி குறும்பு தான் கொடுத்தாங்க. புரட்டாசி அமாவாசை கோயிலேருந்து அவசர பொங்கல் வந்தாச்சு. பக்கத்துலேயே ஒரு கோயிலுக்கு தான் அங்கே பூஜை ஆகிருக்குது. அங்கேன்ட்டு அவசர பொங்கல் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இளநியை தோண்டி எல்லாம் குத்தி இளநீ பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்குறாங்க. தட்டு தேட்டு மேலே இருக்கிற தட்டு என்னென்னு பொங்கல் அபிஷேகம் வச்சுட்டு மேலே வச்சுட்டு தட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க அப்பா பீரோக்குள்ளேயே வச்சுட்டேன். அந்த பீரோவில் இடமே பற்ற மாட்டேது. என்னோடது 2 ரேக் இருக்குது, ஹஸ்பண்டது ஒரு 4-5 சட்டை தான் இருக்குது. அதுக்கு ஒரு ரேக்கை பிடிச்சிட்டு மற்றதையும் வைக்கிறக்கு விட மாட்டேறாரு. அதனால அவருக்கு கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். சட்டு ஃபேண்டெல்லாம் எடுத்து வந்தவுடனே எங்கே எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்புறம் அங்கே இடம் பத்தலன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே வைக்கிறேன் அப்படின்ட்டு. துணிக்கு இப்படி கச்ச நிற்கிறதுனாலே எனக்கு துணி துவைச்சி போட்ட துணியவே மடிக்க தோணாது. அப்படியே தான் கிடக்கும் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் இவனுங்க துணியெல்லாம் மடிக்க மாட்டேன், அப்படியே எடுத்து கூடையில் போட்டு அமுத்தி வச்சுருவேன். வச்சாலும் கடைசியில் இப்படி இங்கே வாருங்க இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அது ஏன் போய் மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருது. அப்புறம் இந்த ஃபைலெல்லாம் வைக்கிற மாதிரி அந்த தூக்குற மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே ஃபைலெல்லாம் வச்சாலுமே அப்படி தான் தூக்கி அந்த மடிச்சு வச்ச துணியெல்லாம் கலைஞ்சிருது. அதனால அந்த ஃபைலெல்லாம் கொண்டு போய் அந்த ட்ராலேயே வச்சுட்டேன். அந்த ட்ராவுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு தீட்சிதோட ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து வந்து அந்த பீரோக்குள்ளேயே கீழே அடுக்கி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் துணி இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் மடித்து வைக்கணும். இன்றைக்கி இந்த பீரோவை தான் க்ளீன் பண்ணணும். நான் எந்தெந்த ட்ரெஸ் இருக்குதுன்னே தெரியாது. என்னோடதும் சரி குழந்தைங்களும் சரி ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போவோம்னா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதே ட்ரெஸ்ஸு முன்னாடி இருக்குது, அதே தான் எடுத்து போட்டு போவோம். உள்ளக்கிறதெல்லாம் தெரியவே செய்யாது. மேலே ஃபைல் வச்சுருக்கிற மாதிரிங்க 2க்குள்ளேயுமே ஃபஸ்ட்டு தீட்சிதோட ட்ரெஸ்ஸுக்கு தான் இருந்துச்சு. மேலே இதெல்லாம் கொண்டு போய் அதுக்குள்ளே அமர்த்தி வச்சுட்டு பீரோக்குள்ளே இந்த நேற்றுக்கு வந்து ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். இந்த ஜெராக்ஸுகள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோமா வெளியே, அதை கொண்டு வந்து ஃபைலுக்குள்ளே போட்டு நீட்டாக வச்சா தான் நாங்கள் அதே கவரில் எடுத்துகிட்டு போகிறது. அதை கொண்டு வந்து பேப்பரை சொருகி வச்சுருது. அங்கங்கே சொருகி வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் ஒரு நாள் நீட்டாக எடுத்து அந்த ட்ராக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இந்த பீரோவை தான் க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் பீரோ இப்படி நீட்டாக மடித்து வச்சுருக்கேன்னு. மேலெல்லாம் என்னோட சாரீ, இதெல்லாம் தீட்சிதோடது. இது வந்து என்னோட சுடிதாருங்க, செலியனோடது. என்னோடய ஹேண்ட்பேக்கு, ஹஸ்பண்டோட ஒரு பேக் ஒன்று, அது கீழே வச்சுட்டேன். இனி இப்படியே இருந்துச்சுன்னா நீட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இனிமேல் ட்ரெஸ் எடுக்கணுன்னா நான் வந்து இதை போடுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்கணும். இல்லை இவர் எடுத்து போட்டுவிடுங்கன்னு சொன்னால் அப்புறம் எல்லாம் கழிச்சு வச்சுருவார். இந்த அட்டைப்பட்டியில் என்னோட ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு போகிறது, ஹஸ்பண்டோடது இதே மாதிரி ஒரு அட்டைப்பட்டியில் தான் போட்டு வச்சுருந்தேன். அந்த அட்டைப்பட்டி பிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த கூடையில் போட்டு வச்சுட்டேன். இந்த ட்ராவையும் ஃப்ரீயாக விட்றதுக்கு மனசு வரல, அதுக்குள்ளேயே கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இந்த எங்காவது போனோன்னா துண்டெல்லாம் வேணுமா, துண்டு அப்புறம் குல்லா அந்த மாதிரியெல்லாம் தீக்ஷித் செலியனோட கொசு வலை அதெல்லாம் இதுக்கு வச்சுருக்கிற தொட்டில் கட்டுறது. மேலே லேப்டாப் எல்லாமே எடுத்து அந்த ஃபைல்குள்ளேயே வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு தீக்ஷித் செலியனோடது. இதில் வந்து யூனிஃபார்ம் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஒரு நாள் ரெடி பண்ணணும்.
இப்போது டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிடணும், அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். அதனால் இன்னைக்கு காலையிலே செஞ்சாச்சு. முள்ளங்கி சாம்பார், சாப்பாடு, ரசம், பொரியலெல்லாம் செய்யலாம். ஏன்னா நைட் சுட்ட பூரி இருந்துச்சு காலையத்துக்கு, அதனால அதுவும் சாப்பிட்டோமா, அதனால் தீராதுன்ட்டு செய்யலை. சாப்பிட்டு 2 பேர்த்தையும் கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் தண்ணிக்கு போயிட்டு வந்தார். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் லீவு, நாளைக்கு அழைச்சிட்டு போனால் தான் நைட் தான் வருவார். இப்போ நம்ம தான் சமைக்கணும், இதனால இன்றைக்கி எடுத்து வச்சாச்சு. 2 பேர் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் குளிச்சு விட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்தாங்க. இவங்க 2 பேர் கிரிக்கெட் நாங்கள் அடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் அடிக்கிறதுக்கு, அவங்க 2 பேர் பால் பொறுக்கிற வேலை. பேட் ஆசைக்கு நான் ஒரு பால் அடிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் கொடுக்க மாட்டேங்கிறேன் செடியை. நான் தான் அடிக்கணும், நீங்கள் தான் போடணுங்கிற மாதிரி அவங்க தான் போட்டாங்க. கடைசி வரைக்கும் அடிக்கிற பாருங்க. ஏன் நாளைக்கு விளையாண்டுக்கலாமா? நைட்டுக்கு கோதுமை தோசை, கார சட்னி அவங்களாம் சாப்பிட்டுக்கிறாங்க. எனக்கு மட்டும்தான் கடைசியில் மாவு இருந்துச்சு, அது பெரிய தோசையை ஊற்றிட்டேன். தீக்ஷித்து பொம்மை சேனலை பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறான். அவங்க அப்பாவும் மாமாவும் கிரிக்கெட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. இவன் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதனால மறுபடியும் கொஞ்ச நேரம் போட்டு விட்டாங்க. அவன் எப்படியும் நம்ம சாப்பிட வரைக்கும் பொம்மை டிவி தான் ஓடும் அப்படின்ட்டு மெதுவாக சாப்பிட்றான். அப்புறம் மாற்றினாட்டி அப்படி ஸ்பீடாக சாப்பிட்டேன், நீ மெதுவாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலையத்துக்கு நைட்டே கீரை உருவி வச்சுட்டேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.